இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஈஸ்வரமூர்த்தி, என் சார்பா ஒரு 1500 பத்திரிக்கை தேவைப்படும். உன் சைடு சொந்த பந்தம் கட்சிக்காரங்கன்னு எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 2000 பேருக்கு மேல வருவாங்க. அப்புறம் இது வெறும் கல்யாணமா மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு மாநாடு மாதிரி நடத்தணும். இன்னொரு விஷயம், இது எலெக்ஷன் டைம் வேறையா, அதனால தொகுதியில இருக்க அத்தனை வாக்காளர்களும் கல்யாணத்துக்கு வரணும். குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேருக்காவது சாப்பாடு போடணும். ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, மக்களுக்கு வெளிப்படையா நாம எதுவும் செய்ய முடியாதுல்ல. கல்யாணத்தை சாக்கா வச்சு அவங்களுக்கு தேவையான பரிசு பொருட்களை அள்ளி கொடுத்துடணும். அப்பதான் ஓட்டு சிந்தாம சிதறாம நமக்கே விழும். அப்பா சூப்பர் ஐடியாப்பா. சரி, அப்படியே செஞ்சிடலாம், விடு. அதான். என்ன மாப்ள அமைதியா இருக்கீங்க? வழக்கமா இந்த ஐடியா எல்லாத்தையும் நீங்க தானே சொல்லுவீங்க. மாமா, நான் திவ்யா கிட்ட பேசணும். யாருங்க போன்ல? அவருதான் துளசிக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ள. அவருதான் போன்ல வந்தார் மாப்பிள்ள. ஓ மாமாவா? என்ன சொன்னாரு? ஒண்ணு இல்ல, நிச்சயம் பண்ணிட்டோம், தேதி பிக்ஸ் பண்ணணும், அது கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா மாமா, நானே கேட்கணும்னு இருந்தேன். நிச்சயம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எப்ப தேதியை முடிவு பண்ணிக்கிறீங்க? அதுக்கு தான் மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல கொஞ்சம் நம்ம முடிவு பண்றது மட்டும் இல்லையே, துளசிதான் இன்னும் பதில் சொல்லாம இருக்கா. நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் டிலே பண்றீங்க? திவ்யா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? நானா? என்ன சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, எலெக்ஷன் வந்தா எனக்கு தொகுதியில நிறைய வேலை இருக்கும். அப்புறம் அப்பாவை இந்த எலெக்ஷன்ல இப்படியாவது எம்எல்ஏ ஆக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுதான் இப்போ ஈஸியாச்சே. நாம 2 ஃபேமிலியும் ஒண்ணாயிட்டோமே. எப்படி பார்த்தாலும் மாமா தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. அப்புறம் என்ன? அதுல திவ்யா, இப்ப நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா என்னால எலெக்ஷன் வேலையெல்லாம் கவனிக்க முடியாது. சரி, அதனால எலெக்ஷன் முடியற வரைக்கும் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? ப்ளீஸ் திவ்யா. இந்த கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நடத்தணும்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னடானா தள்ளி வைக்க சொல்றீங்க? இல்ல திவ்யா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எலெக்ஷன்ல நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம் வெற்றி. நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க. நிச்சயம் ஆனதுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் மாதிரி கடந்து போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் வெற்றி, இனிமே இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் நீங்க இப்படி எல்லாம் சொன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்னு நீங்க செக் பண்றீங்க. பிராங்க் தானே பண்றீங்க. இந்த முகூர்த்தம் நல்ல முகூர்த்தமா இருக்கு. இல்லனா இதுக்கு முன்னாடி கூட கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம். இதுவே ஆனா ரொம்ப லேட்டு தான். திவ்யா, அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க போய் சாப்பிடலாம். சரி, நீ போ. ஆமா, முருகன் எங்க காணோம்? அவ வந்ததுல இருந்து இந்த வீட்டை சுத்தி பாக்குறதுலயே இருக்கான். அவனுக்கு ஒரு புத்தி உண்டு மாப்பிள்ள. ஒரு புது இடத்துக்கு போயிட்டா நுணுக்கி நுணுக்கி எல்லா சொந்த பந்தையும் பாத்துருவான். வீட்டு ஓனருக்கு கூட தெரியாத இடம் கூட அவனுக்கு தெரிஞ்சிடும். ரகசியத்தை எங்கேயுமே மறைக்க முடியாது. அந்த அளவுக்கு அவன் கண்டுபிடிச்சிருவான்.
சீயடி புத்தி அவன். ஆ. குழந்தையில இருந்தே அவன் அப்படித்தான். நம்ம எதையாவது மறைக்காம விட்டுட்டோமோ அவன் எதையாவது கண்டுபிடிச்சிருவானோ. அக்கா சொல்லுடா. இன்னைக்கு முருகா லீவு போட்டிருக்கானா. ஏன்டா? உடம்பு சரியில்லாம இருக்கும். ஒருவேளை பொண்ணு பார்க்க போயிருப்பானோ. யாருக்குடா? அவனுக்கு தான் கல்யாண வயசு ஆகுதுல்ல. என்னடா குண்டு தூக்கி போடுற? ஆமா, நான் முன்னாடியே சொன்னேன் லவ் சொல்லுன்னு. நீ தான் கேட்கல. சரி, உன்கிட்ட பணம் ஒரு 2 லட்ச ரூபா கேட்டிருந்தல்ல, ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? அது இல்லை ப்ரோ, கொஞ்சம் டைட்டாக இருக்கு. தீபாக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், பார்க்குறேன்னு சொல்லியிருக்கா. ஆனால் என்னால் முடியும்னு சொல்ல முடியாது ப்ரோ. என்னடா நீயே எப்படி சொல்ற? நான் சொல்கிறது. ஆமாம், இவ்வளோ அவசரமா உனக்கு எதுக்கு பணம்? அப்படி என்ன செலவு? அது ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன். அவனுக்கு முக்கியமான செலவு இருக்குன்னு திருப்பி கேட்குறான். அவ்வளோ ரூபா நீ எதுக்கு கடன் வாங்கின? நீ கணக்குலலாம் கரெக்டாக இருப்பியே. கரெக்டு தான்டா, ஒரு முக்கியமான விஷயமா வாங்கினேன். உன் பணம் 5 லட்சம் திருடு போயிடுச்சுன்னு தான் இப்போ நீ பணத்துக்காக அலையிறேன்னு தெரியுது ப்ரோ. என்னால் ரெடி பண்ண முடிஞ்சா நானே உன் கடன் அடைச்சிருவேன் ப்ரோ. ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், கோச்சிக்காத. சரி, இங்க பாரு, உன்னால ரெடி பண்ண முடியுமான்னு பாரு. எவ்வளவு ரெடி பண்ணாலும் பரவாயில்ல, முடிஞ்சா ஒரு பாதியாவது ரெடி பண்ணி கொடுறா. சரி ப்ரோ. நீ அடிச்சிரு, தம்பியா வர போயிட்ட. சரி, நேரம் கிடைக்கும் போது ஃபோன் பண்ணுங்க. உடம்ப பாத்துக்கோங்க. நீங்க எப்ப கடைக்கு வருவீங்க? சரி, வச்சிரவா? சரி. உங்க லவ்வுக்கே எனக்கு உண்மையா இல்லையா தலைவா? நீங்கெல்லாம் எம்எல்ஏ என்ன பண்ண போறீங்க? ஏய், என்ன பின்ன என்ன தலைவா, நீ பண்றதெல்லாம் கொஞ்சமா நியாயமா இருக்கா? வீட்டுல உனக்கு கல்யாணம் பண்றதுக்காக அடுத்த பிளான் போட்டுட்டே இருக்காங்க, நீ எதுவுமே பண்ண மாட்டியே. டேய், என்னடா என்ன போய் சந்தேகப்படுறீங்க? நான் என் லவ்வுக்கு துரோகம் பண்ணுவேனா? அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னும் நீங்க அண்ணி கிட்ட லவ் சொல்லல, இத பத்தி நீங்க வீட்லயும் பேசல. டேய், எனக்கும் துளசிக்கும் கல்யாணமே ஆயிடுச்சுடா.